இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பெரும் தோல்வி பயத்தில் இருக்கக்கூடிய மோடியை காப்பாற்ற நினைக்கிற தேர்தல் ஆணையமும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே மிகப்பெரிய வீழ்ச்சியை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி இந்திய மக்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கு. என்ன அப்படின்னா, 2003 இதே மாதிரி எஸ்ஐஆர், அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்தப் பட்டியல் அன்றைய இருந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு எஸ்ஐஆர் செயல்படுத்தும் போது என்னென்ன விதிமுறைகள், கைட்லைன் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை அந்த டாக்குமெண்ட்டை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சமீபத்தில் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தகவல் உரிமை சட்டத்தின்படி பல பேர் போய் கேட்டிருக்கிறாங்க. கேட்டபோது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சுன்னா, 2003 எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தப் பட்டியல் அன்றைக்கு உருவாக்கப்பட்டிருந்த கைட்லைன், அது தொடர்பான டாக்குமெண்ட் முழுமையாக காணாமல் போயிடுச்சு, அது இப்போ எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, பல சமூக ஆர்வலர்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்தை போய் சந்திக்கும்போது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க அது போயிடுச்சு, அது எங்கே போயிடுச்சுன்னே தெரில, காணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொதுவாக மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த மாதிரியான ஃபைல்ஸ், இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காணாமல் போகிறது சர்வசாதாரணமான விஷயமாக மாறிடுச்சு. ஆனாலும் விடுவாங்களா? இந்தியர்கள் விட்டுருவாங்களா அவ்வளோ சீக்கிரம்? யோகேந்திர யாதவ் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த டாக்குமெண்ட்டை அப்படி தூக்கிட்டு இன்றைக்கு மோடியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொய்களை உண்டு இல்லைன்னு மக்கள் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். அதாவது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, தங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை, ஃபைல் காணாமல் போச்சு, ஆனால் ஞாபகத்தில் வச்சு சொல்கிறாங்களாம். எப்படி? அன்றைக்கு 2003 அன்றைக்கு இருந்த தேர்தல் ஆணையம் 21 நாளில் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலை தயார் செய்து விட்டதா. நாங்கள் 30 நாள் எடுத்திருக்கிறோம், நீங்கள் தானே சொல்கிறீங்க இவ்வளோ அவசரமாக பண்ண முடியுமா அப்படின்னு. அன்னைக்குள்ளவங்க 21 நாள்லையே பண்ணிட்டாங்களே, நாங்கள் 30 நாள் எடுத்திருக்கிறோம் இல்லையா, நாங்கள் ஒரு 9 நாள் கூடுதலாக எடுத்து தான் செஞ்சுருக்கிறோம், எங்கள் மேலே இந்த குற்றச்சாட்டு வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு யோகேந்திர யாதவ் என்ன பதில் சொல்கிறாருன்னா, 2003 உருவாக்கப்பட்ட சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியலுடைய கைட்லைனில் டைம் லிமிட் கொடுக்கவே இல்லை, கால அளவு கிடையாது, பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையாக பரிசோதித்து சரியாக காலவரையின்றி எடுக்கப்பட்டது தான் அந்த பட்டியல் அப்படிங்கிற உண்மையை உடைத்து நொறுக்கி இருக்கிறார். ரெண்டாவது விஷயம், நீங்கள் என்ன, 2003 எஸ்ஐஆர் பட்டியலில் 4 டாக்குமெண்ட், அதாவது வாக்காளர் என்னுடைய வாக்களிக்கக்கூடிய உரிமையை உறுதி செய்வதற்கு 4 டாக்குமெண்ட் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் இப்போ 11 டாக்குமெண்ட் கேட்குறோம், ஏறத்தாழ 7 டாக்குமெண்ட் அதிகமாக கேட்குறோம், எப்படியாவது நாங்கள் கொடுக்கணும், சரியானவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமைகளை பெற்று கொடுக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் உடைத்து நொறுக்கி இருக்கிறார் யோகேந்திர யாதவ். எந்த டாக்குமெண்ட்டுமே கேட்கல. ஏதாவது இடத்துல இப்போ பிறப்பு விஷயத்தில் இந்த மாதத்தில் இந்த டேட்டில் பிறந்திருக்கிறவங்கிற சந்தேகங்கள் வரும் பட்சத்தில், முரண்பாடான சில தகவல் வரும் பட்சத்தில் மட்டும் சில டாக்குமெண்ட்டை கேட்டு அவங்க உறுதி செய்திருக்கிறார்களே ஒழிய, உங்ககிட்ட இந்த டாக்குமெண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை என்பது அந்த காலத்தில் இல்லை. இப்படிங்கிற பொய்களை எல்லாமே யோகேந்திர யாதவ் உடைத்து நொறுக்கி இருக்கிறார். மீண்டும் மீண்டும் தேர்தல் ஆணையம் மோடிக்காக மிக பெரும் பொய்களை சொல்லி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நடந்துகிட்ருக்கு, இப்போ பீகார் தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். பீகார் தேர்தல் முடிவுகளோட மோடி வீட்டுக்கு போக வேண்டியதான், அதுவும் இந்திய மக்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ இந்த நேரத்தில் தன்னுடைய கடைசி முயற்சியாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிதிஷ்குமாருடைய கட்சி இருக்கு இல்லையா, இவங்க கூட்டணி கட்சி தான், இவங்களுக்கு 101 இடம், அவருக்கு 101 இடம் இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த மிக முக்கியமான தலைவர்களை பாஜக இங்கே கொண்டு வரக்கூடிய வேலைகளை கடந்த சில வாரங்களாக செய்து கொண்டிருக்கிறது. ஏராளமான நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த மிக முக்கியமான தலைவர்கள் பாஜகவில் வந்திருக்கிறார்கள். லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த நபர் ஒரு பிஜேபிக்காரர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா இது நியாயமா அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கிற பதில், ஒரு பிஜேபிக்காரன் சொல்லியிருக்கிற பதில், நம்ம எல்லாம் ஒரு கூட்டணிக்குள்ளே தானே இருக்கிறோம், அங்கே வந்தால் என்ன போனால் என்ன அப்படின்னு. நமக்கு சிரிப்பு வருமா வராதா? இப்போது நம்ம மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, காங்கிரஸ் இருக்கிறது. இப்போ திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் பிடுங்கிச்சுன்னா எப்படி இருக்கும்? கூட்டணிக்குள்ளே தானே இருக்கிறான், பிடிங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குமா?
இதை பிஜேபி பீகாரில் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற காட்சி. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? நிதிஷ்குமாருடைய கட்சியை ஒரு 30 இடங்களுக்குள்ள வெற்றி பெற, அது ஒரு குறைந்தபட்சம் ஒரு 30 இடம் கிடைச்ச போது அதுக்கு மேலே நிதிஷ்குமாருடைய கட்சி கிடைக்கக்கூடாது. அப்போ திட்டம் என்ன? மீண்டும் பீகார் மாநிலத்தில் பாஜகவுடைய கனவாக இருக்கக்கூடிய 100 வருடத்தில் பாஜக பீகார் மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததே கிடையாது. வட மாநிலங்களில் ஆட்சி பொறுப்பிற்கு வராத ஒரே மாநிலம், முதலமைச்சர் பொறுப்புக்கு வராத ஒரே மாநிலம் அப்படின்னா பீகார் தான். இந்த முறை அந்த இடத்த RSS திட்டம் போட்டுட்ருக்கு. அதனால தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நிதிஷ்குமாரை எந்த அளவுக்கு தோற்க முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தோற்கடிக்கணும். அதனுடைய வேலையை சிராக் பாஸ்வான்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், கடந்த தேர்தலில் நிதிஷ்குமார் மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சிராக் பாஸ்வான். இந்த முறையும் அந்த வேலை கனக்கச்சிதமாக நடந்துகிட்ருக்கு. இது பாருங்கள், நேற்றுக்கு மோடி என்ன பண்ணியிருக்காரு? லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய மனைவி மீண்டும் அவர்களை கைது செய்வதற்கு திட்டம். அவர்கள் மீது அவர்களுடைய பழைய வழக்குகளை தூசி தட்டி அவர்களை இழுத்தடிப்பதற்கான திட்டம். அவர்கள் ஊழல் செய்து விட்டார்கள் என்கிற ஒரு பிம்பத்தை பீகார் மக்கள் மத்தியில் உருவாக்க திட்டம். இதன் மூலமாக இடிந்து போயிருக்கக்கூடிய தன்னுடைய செல்வாக்கை ஏதாவது விதத்தில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது மோடியினுடைய கணக்கு. ஆனால் மோடியினுடைய இந்த கணக்குகள் எல்லாமே பொய்த்து போகும் என்றுதான் பீகார் மக்கள் சொல்கிறார்கள். பீகாரில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான தகவல்களாக இருக்கிறது. பீகாரில் மோடி தோல்வியடையப் போகிறார், பாஜக படு தோல்வியை சந்திக்கப் போகிறது. பீகார் தேர்தல் முடிந்த அடுத்த கணமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. அந்த பயத்தில் தான் தேர்தல் ஆணையத்தை வைத்து என்னெல்லாம் தில்லுமுண்டுகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க பாஜக. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையே, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களையே தங்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான அரசியலை 11 வருஷமாக எத்தனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எத்தனை கட்சிகளை உடைத்தார்கள், எத்தனை கட்சிகளுடைய எம்எல்ஏக்களை வைத்து இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எத்தனை முதலமைச்சர்களை பிடுங்கி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரியான ஒரு கேவலமான ஜனநாயக படுகொலை செய்யக்கூடிய ஒரு கட்சியை உலகத்தில் நீங்கள் காட்ட முடியுமாங்க? குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் பாஜக மாதிரி வேறு எதாவது இருக்க முடியுமா? இருக்க முடியும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க எங்களுக்கு. அப்படி ஒரு கட்சி இருக்க முடியும்னா. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.